அப்ப போன்ல பேசுனது அப்பா கிட்டதானா? அச்சா. ஹலோ 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 ராஜி, ராஜி லைன்ல இருக்கியாமா? இருக்கேன்பா. முதல்ல கேட்ட போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சுமா. ஒருவேளை அவர் ஜாப பத்தி சொன்னதை நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ என்னமோ. அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி. சிச்சி பைத்தியம், நீ என்னமா எதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? மாப்பிள்ள பேங்க்ல ஒர்க் பண்ணலனா கூட அவர் ஒர்க் பண்ற ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமா எனக்கு லோன்லாம் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. லெட் அஸ் see. இருந்தாலும் இப்படி பேங்க் ஜாப்னு போய் சொல்லி நம்மள ஏமாத்தலாமாப்பா? என்னமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன். விடுவியா? மாப்பிள்ள உன்னை வசதியான இடத்துல தான் தங்க வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லப்பா. மாளிகை மாதிரி இடம் தான். பின்ன என்னமா, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது இல்ல. கடவுளும் நமக்கு எந்த கெடுதியும் செய்ய மாட்டாரு. இது பாரு, உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு அம்மா எத்தனை வருஷமா துர்கைக்கு நெய் விளக்கு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் இஸ் a very nice boy மா. Be happy and make him happy too. Bye டா கண்ணா. ஓகேப்பா. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. सृष्टिस्थिति विनाशानं शक्तिभूतेशनाथने गुणाश्री गुणमये नारायणि नमोस्तुते. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும் பகவானே. என்ன சரியா தூங்கலையா? திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பாக்குறேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது சாரதா. என்ன விஷயம்? மாப்பிள்ளைக்கு பேங்க்ல தான் வேலைன்னு சொன்னதான் ஞாபகம். நீங்க அப்படிதான் எல்லார்ட்டையும் சொன்னீங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்களா? நான் எதுக்கு மாத்தி சொல்ல போறேன்? ஒருவேளை நீங்க மாத்தி புரிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா? எனக்கு தோணல. அப்படி இருந்தா கல்யாணத்துல அவரை நான் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போது பேங்கர் இருந்தானே சொன்னேன். அவர் இல்லைன்னு சொல்லி இருக்கணுமே. என்னங்க நீங்க கல்யாண சந்தடியிலயும் கெட்டி மேல சத்தத்துல நீங்க சொன்னது அவர் காதலியா விழுந்திருக்க போகுது. ஏதோ மரியாதைக்காக தலையாட்டி வந்தவங்களோட கை குலுக்கி இருப்பாரு. அது இல்லம்மா, இந்த ஜாதகம் என் ஃப்ரெண்டு மன்னார்குடி கோபால் மூலமா தான் வந்துச்சு. அவன் கூட நம்ம மாப்பிள்ள பேங்க்ல வேலை செய்யறதா தானே சொன்னா. பாருங்க, நான் சொல்றேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. வயசானாலே ஞாபகம் மறதி வர்றது சகஜம்தான். இப்ப என்னங்க குடிமொழிக்கு போச்சு? நீங்க கேட்ட உடனே அந்த லோன் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு அவர் சொல்லிருக்காருல்ல. அப்படின்னா அவர் வேலை பாக்குற கம்பெனியும் கிட்டத்தட்ட பேங்க் மாதிரி தான் இருக்கும். என்னமோ போ சாரதா, எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. மாப்பிள்ளை பையனை பத்தி 4 இடத்துல நல்லா விசாரிச்சிருக்கணுமோ. ஏங்க நீங்க என்னென்னமோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? முதல்ல உங்க பொண்ண கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. புதுசா அதாவது வீட்டு வேலைக்கு ஆள் வச்சாலே அவங்கள நமக்கு பிடிக்கணும், நம்மளோட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறோம்ல. வீட்டு வேலைக்கே எப்படின்னா வாழ போற இடத்துல கொஞ்சம் போய் செட் ஆகிறதுக்கு நாள் ஆகத்தான் செய்யும். எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்தா குத்தம் குறையவே கிண்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் மத்தது எதுவும் மிஞ்சாதுங்க. அதிகமா படிச்சு படிச்சு உங்க பொண்ணுக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஏட்டு சுரைக்கா கூட்டுக்கு உதவாதுன்றது மட்டும் அவ படிச்ச புத்தகத்துல இல்ல போல இருக்கு. அவளை ஒன்னும் சொல்லாத சாரதா, நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. நல்ல குடும்பம், நல்ல பையன், கல்யாணத்துல எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க. பிக்கல் பிடுங்கல் எதுவுமே இல்ல. நம்ம தான் நம்ம பொண்ணுக்குன்னு ஆசை ஆசையா வளர்ச்சி கட்டிக்கிட்டு செஞ்சோம். அது என்னமோ சரிதான். அப்புறம் என்ன, நம்ம ராஜி அவங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு தாங்க போறாங்க பாருங்க. ராஜியோட கிறுக்குத்தனமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். போய் ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா பாருங்க.